சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும்போது கண்டிப்பா வாழ்க்கை முறை மாறும். எல்லாருமே கண்டிப்பா வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 18வது விஷயம் என்னன்னா, ஒருத்தர புடிக்கலன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து விலகி வந்துருங்க. அப்படி அத விட்டுட்டு அந்த இடத்துல அவங்கள அவமரியாதை நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அது ரொம்ப தப்பு. அது நாமளும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஏதாவது ஒரு காரணத்துல 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்திருக்கும், சண்டை வந்திருக்கும் அந்த இடத்துல. அப்படி வரும்போது நம்ம புடிக்கலன்னா அமைதியா விட்டுட்டு வெளிய வந்துறது ரொம்ப நல்லதுங்க. அத விட்டுட்டு அவர பத்தி தப்பு தப்பா பேசுறது, அவரு ஏதோ ஒரு ரீசனால அவர பிடிக்காம போயிருக்கும், ஒரு சண்டை வந்திருக்கும். அடுத்து நம்ம வெளிய வந்துட்டு அவர பத்தி வெளிய போய் சொல்றது, அவரு அப்ப அது மாரி பண்ணாரு, அப்ப அத ஏமாத்துனாரு, அப்ப அத தின்னா, இந்த மாரி ஒரு தப்பு தப்பா சொல்றது. அப்படி சொல்லும்போது, அந்த இடத்துல நம்முடைய மரியாதையுமே போயிடும். ஆனா அதனால அவங்கள டீசென்ட்டா நம்ம விலகி விட்டுட்டு அமைதியா வந்துறது நல்லதுங்க. ஏன்னா கோபத்த அமைதியா காட்டிடணும். அமைதியா அவங்க கிட்ட பேசாம வந்துரணும். அந்த அமைதிய அப்படியே அவங்க கிட்ட அத என்ன சொல்றது? ஆ சொல்ல சொல்லாம நீ என்கிட்ட பேசாத, நீ செய்யாத, இனிமேல் நீ என்கிட்ட வராதன்ற அளவுக்கு தேவையில்லாம ஏன்னா அந்த மாரி ஒரு உறவு பிரச்சனை அப்படின்னு ஆகும்போது, தேவையில்லாம அவங்க கூட சண்டை போடாம அமைதியா டீசென்ட்டா விலைக்கு வந்துறது ரொம்ப நல்லதுங்க. இல்ல நம்ம அந்த இடத்துல நம்ம அப்படிதான் நான் சண்டை போடுவோம்ன்னு சொன்னா, கண்டிப்பா நம்முடைய மதிப்புமே அங்க போயிடும். புடிக்கலன்னா டீசென்ட்டா அமைதியா விலகிறது ரொம்ப நல்லது.